கடகராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்க பாருங்க. கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் இழந்த அத்தனையும் மறந்து வாழ்க்கையில மீண்டும் மிகப்பெரிய உயர்வுக்கு வர போறீங்கன்றத கடவுளே நினைச்சாலும் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ஒரு 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 காமெண்ட் பார்த்தேன். நாட் ஷுவர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட், பட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஃபுல் வித் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ. கடகராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். கடந்த 2024, 25 இந்த 2 வருஷத்துல ராசி பலன்ல கூட தவறியும் நல்ல விஷயம் சொல்லாத ஒரு ஆள் நான். இதுல சொல்ல போனா கடகராசிக்காரங்க இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, அண்ணன் நீங்க சொல்றத கேட்டிருந்தா பாதி விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த சித்திரை புத்தாண்டு இதுல என்ன தெரியுங்களா, இந்த சித்திரை புத்தாண்டினுடைய வீடியோ நம்ம ஷூட் பண்ணது பிப்ரவரியில. மார்ச்ல அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் நல்லா இருக்காது. இதுல பர்டிகுலரா சொல்லியிருப்பேன், 12 ராசிக்காரங்களுக்குமே ஏப்ரல் நல்லா இல்லைங்கன்னு. என்னோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு சில விஷயத்த நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஏப்ரல் வந்து எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரங்களுக்கும் இருக்க போகுதுன்னு. இப்ப இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலுடைய பிரைஸ் இது சம்பந்தப்படுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரலுக்குள்ள நல்லா இருக்காதுன்றத ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். சரி, இதெல்லாம் ஏங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்றீங்க? ஒரு ஜோதிடருடைய கடமை என்னங்க? ஒருத்தருக்கு பூஜை சொல்றதோ, விதவிதமான பூ வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்றதோ, இந்தந்த பரிகாரம் சொல்லுங்க செய்யுங்கன்னு சொல்றதோ, இத்தனாயிரம் வெள்ளி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றதோ கிடையாது. என்னுடைய ஒரு ஸ்டைல் என்ன, இவன்டா போனா சொல்லிடுவான்பா, இவன்டா போய் என்னன்னு கேட்டுவாங்க, இப்படின்றது தான் என்னுடைய கிளைண்ட். என்கிட்டன்னு இல்லை, நீங்க என்னை பத்தி யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருந்தால் அவன்கிட்ட போனா அவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான், போய் அவன்கிட்ட கேளுங்க. இப்படிதான் சில விஷயம் இருக்கும். இதுல மறந்தும் கூட கடகராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் பெருசா இருக்காது. 90 விழுக்காடு கடகராசிக்காரங்க நல்லா இல்ல அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜோதிடரா இருந்தேன். இப்போ அஷ்டம சனியை பத்தி பல இடங்கள்ல பேசுறாங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்கன்னு சொல்லியே பேசுறாங்க. உண்மையிலே சொல்லுவாங்க, நான் அப்படியே பெருமையா சொல்லுவேன், 2021ஆம் ஆண்டுல அஷ்டம சனின்ற வார்த்தை மலேசியால இல்லைங்க. நான் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் மலேசியால அஷ்டம சனின்ற ஒரு வார்த்தையை பேசவே தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு டிவி ஷோ வரைக்கும் பெரிய ஒரு முன்னேற்றம். ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த ஒரு அறிவழி நானே. ஓகே, இந்த அமைப்புகள்ல கடகராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்க பாருங்க. கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் இழந்த அத்தனையும் மறந்து வாழ்க்கையில மீண்டும் மிகப்பெரிய உயர்வுக்கு வர போறீங்கன்றத கடவுளே நினைச்சாலும் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. ஆனா உன்னா கடவுளை இழுத்துருவீங்கன்னு. இதுக்கு முன்னுக்கு நீங்க கஷ்டப்படுறத கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியலல்ல, அந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கிறதையும் கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்னையா சொல்றீங்க? இதுதாங்க ஜோதிடம். ஜோதிடத்தில் 8ஆம் இடத்தில் இருள் கிரகம் ஆக்கிரமிக்கப்படுறதுக்கு 3 வருடத்துக்கு முன்னுக்கே சில தொடர்புகளை ஏற்படுத்தி, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 2023 பத்தி இல்லைங்க, 2020 பத்தி. இதற்கு முன்னதாகவே சில அறிமுகங்கள், தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்க எங்க பணத்தை இழக்கணும், எங்க கற்பை இழக்கணும், எங்க மானத்தை இழக்கணும், எந்த அமைப்புகள்ல பிரிவுகள் இருக்கணும், வேலை, ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத விஷயத்துல முதலீடுகள்னு சொல்லி இதை ஏன் இறங்குனேன், இதுல ஏன் பண்ணேன்னு தெரியலனே, ஆனா ஒரு 5 வருஷம் லைஃப்ல காணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் கடகராசிக்காரர்களுடைய ஸ்டேட்மெண்ட். தாங்க முடியாத கஷ்டத்துல இருந்தீங்கல்ல, இப்ப தாங்க முடியாத சந்தோஷத்தை படிப்படியாக கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. யோக தசை நடந்துகிட்டு இருக்குன்னா இமிடியேட்டா ஒரு 6 மாசத்துல 3 மாசத்துலயே பார்க்க முடிய சில அமைப்புகள் இருக்கும். இல்லைங்க, சுமாரான அமைப்புகள் இருக்குன்னா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து படிப்படியா விலகுவீங்க. என்னங்க கிடைக்கும்? வேலை இடத்துல முதல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும். காதல் அமைப்புகள்ல இருந்து வந்த விஷயத்துல இருந்து மறந்து வெளியில வர ஆரம்பிப்பீங்க. கடன் நெருக்கடி இருந்துச்சுல்ல, எங்க இருந்து வருமானம் வரும், எப்படி வருமானம் வரும்ன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். உங்களோட இன்டர்வியூ உங்களை பார்த்தாலே விரட்டி அடிப்பாங்கல்ல, இப்போ உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க, ஆஃபர் லெட்டர் வரும். வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த ஏப்ரல் 12 ராசிக்குமே நல்லா இல்லைன்றத ராசி பலன்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல யாரும் வந்து சொல்ல முடியாது, நீங்க அங்க இதை சொல்லல அதை சொல்லன்னு. எல்லாத்தையுமே சொல்லுவேன். குறிப்பாக நீங்க நல்லதை அனுபவிக்கலனாலும் பரவாயில்லைங்க, கெட்டதுல போய் விழுந்துடாதீங்கன்னு நினைக்கிற ஒரு ஜோதிடர் நானு. நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்க. நல்லது பெருசா நடக்குதோ இல்லையோ, கஷ்டங்கள் அதிகமாக பார்த்தனால நம்மளா போய் விழுந்துராம இருக்கிறதுக்கான அமைப்புகள் தான் ஜோதிடம்னு நம்புற ஆளு நானு. அதை தான் உங்களுக்கு சொன்னேன், கடந்த காலத்துல நல்லா இல்லைன்னு. இப்பொழுது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லது படிப்படியாக தெரியுது. எனக்கு ஒன்றும் தெரியலங்க,
என்னங்க தெரியல? 2025ல 2024ல அழுதுகிட்டு இருந்த கடகராசிக்காரங்க இப்ப அழுகை நின்றுக்குல்ல. அதுல இருந்து மெதுவா வெளியில வந்துட்டேனேன்றீங்கல்ல. இப்ப கஷ்டம் இருக்குண்ணே, என்னால மறக்க முடியாது. அஷ்டம சனியில் நடந்ததெல்லாம் மறக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அப்படியே அழுது குமுறிக்கிட்டு தான் என்கிட்ட சொல்லுவீங்க. ஆனால் அதை மறந்து தன்னம்பிக்கை இழந்து போன தன்னம்பிக்கை மறுபடியும் கிடைச்சி எங்க இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து எங்க இழந்தீங்களோ எங்க தொலைச்சிங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களை மறுபடியும் கண்டுபிடிச்சு வெளியில வர போறீங்க. கடகராசிக்காரங்க அத்தனை பேருமே வயதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? படிப்பு போச்சு, காதல் போச்சு, திருமணம் போச்சு, தேவையில்லாத அமைப்புகள்ல காசு போச்சு, நகை நட்டு போச்சு, நம்பிக்கை துரோகத்தை பார்த்த அத்தனை பேருக்குமே சூப்பரான விஷயங்கள் அடுத்து வரப்போகுதுங்க. பர்டிகுலரா ஜூன்ல இருந்து அப்படியே பட்டைய கலப்ப போறீங்க உங்க கடகராசிக்காரங்க. அப்படின்றதுனால இந்த 2026ல இருந்து அடுத்து ஒரு 5-10 வருஷத்துக்கு உங்களை யாரும் தொட்டுக்க முடியாத நிலைப்பாடுகள் இருக்கும். பர்டிகுலரா 5 வருஷம் வந்து சூப்பரா இருக்க போது அப்பா சம்பந்த தந்தை சார்ந்த அமைப்புகள் விஷயத்தை தவிர்த்து மற்றது எல்லாம் நல்லா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? நல்லா இருந்தது. இவ்வளவு நாள் என்ன நான் செஞ்சிருக்கேன்றதை நீங்க வேற ஒரு பாணியில சொல்லியிருக்கிறீங்க. நான் என்னோட ஸ்டைல்ல திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவேங்க, மறுபடியும் சொல்லுவேன். 2, 2.5, 3 வருஷத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு நல்லதே சொல்லாத நானு, கடகராசிக்காரங்க அத்தனை பேரும் நல்லா இருக்க போறீங்கன்னு திருப்பி திருப்பி எங்க பார்த்தாலும் சொல்லுவேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.